ஆமென். உங்கள் யாவரும் இந்த டிசம்பர் மாதத்திலும் அன்போடு இந்த முதல் தேதியில பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19:10. இழந்து இழந்து போனதை போனதை தேடவும் தேடவும் ரட்சிக்கவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். வந்திருக்கிறார் என்றார். ஆமென். இந்த டிசம்பர் மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை, விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை, அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த இந்த வார்த்தை நம் எல்லோருக்கும் நன்றாக ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த வார்த்தையை சொன்னதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா வேற தீர்க்கதரிசிகளோ அல்லது சீஷர்களோ இயேசுவை பின்பற்றின ஒருவரோ இந்த வார்த்தையை சொல்லலை. இந்த வார்த்தையை சொன்னதே நாம் ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து தான். யார் இடத்துல சொன்னாரு? சகையு என்கிறதான ஒரு மனுஷங்கிட்ட இந்த வார்த்தையை கர்த்தர் தெளிவாக சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆமாம். இந்த 12வது மாதத்திலையும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை, நாம் இழந்து போனதை அவர் நமக்கு தேடி என்ன பண்ணுவார்? நம்மிடத்தில் கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அப்படிதான் இந்த பிரசங்கத்தை தொடர்ந்து நான் தியானிக்க போகிறோம். நாம் தேடி போறதில்ல. இந்த முறை நமக்காக அவர் என்ன பண்ண போறாரு? நமக்காக அவர் தேடி நாம் இழந்து போனதை அவர் நமக்கு திரும்ப கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கொடுக்கிறவர் தான் என்ன பண்ணணும்? அதை தேடி போகணும். நான் ஒரு பொருளை இழந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதை நான் பெற்றுக்கொள்ளனா நான் தான் தேடி போகணும். சரி, அப்ப நான் ஒரு பொருளை இழந்து விட்டேன் என்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் தேடி போகணும். அப்பதான் நான் என் கரத்தால் என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். ஆனா வார்த்தை சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சகையு கிட்ட கர்த்தர் சொல்றார். சகையுவே, நீ எதை இழந்தியோ, நீ எதை ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்தியோ, எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தியோ, எதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தியோ, அதை நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். நான் மனுஷகுமாரனாகிய நான் வந்ததின் நோக்கமே மனிதன் இழந்ததை அவனிடத்தில் திரும்ப கொடுக்கும்படி. அல்லேலூயா. மனிதன் எதை இழந்தானோ அதை அவனுக்கே திரும்பி கொடுக்கும்படி கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து வந்தார். முதலாம் ஆதாம் என்ன பண்ணாரு? அவர் தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு இருவருமே என்ன பண்ணாங்க? பாவத்தில் விழுந்தார்கள். அதனுடைய விழுகையை, அதனுடையதான மன்னிப்பை யாரு கொடுக்க வந்தா? இரண்டாம் ஆதாமாக இயேசு கிறிஸ்து. அப்ப இத்தனை நாட்களாக இந்த உலகம் பாவத்திற்குள்ளாகவே என்ன பண்ணுது? நடந்து கொண்டிருக்கு. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வரை, அந்த இருண்ட காலம் வரைக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் பாவம் அடைந்த உலகத்தில் என்ன பண்ணுது? தலை விரித்து ஆடிக்கொண்டிருந்தது. காரணம் அவர்கள் செய்த தவறு. முதல் மனிதனும் முதல் மனுஷியுமாய் செய்த தவறு அவருடையதான ஒரு சந்ததியவே கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 இருக்கலாம் வருடங்களுக்கு உட்பட்ட அனைத்து சந்ததியுமே பாவத்துக்குள்ளாக என்ன பண்ணாங்க? மாற்றினார்கள். அத்தனை பாவத்தையும் அத்தனை அக்கிரமத்தையும் மன்னிக்கும்படி. ஏன்னா மனிதன் உருவாக்கப்பட்டதே கர்த்தரை ஆராதிக்கும்படி. மனிதனுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்ததே கர்த்தரை ஆராதிக்கும்படி. மனிதனை கர்த்தர் உருவாக்கினதே அவனை தன் சாயலாக படைத்து அவனோடு கர்த்தர் இருக்கும்படி தான் கர்த்தர் வந்தார். ஆனா மனிதன் என்ன பண்ணான்? அத்தனையும் இழந்து போனான். தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனான். தேவன் கொடுத்த பிரசனத்தை இழந்து போனான். கிருபையை இழந்து போனான். அபிஷேகத்தை இழந்து போனான். ஊழியத்தை இழந்து போனான். அவரோடு இருக்கிற எல்லா விதமான நெருக்கத்தையும் இழந்து போனான். அவர் கொடுத்த பட்டம், பதவி எல்லாத்தையும் இழந்து போனான். இப்ப இதை எல்லாமே பெற்றுக்கொள்ளணும்னா அதை கொடுத்தவரே திரும்பி வந்து கொடுத்தால்தான் உண்டு. அதை கொடுத்தவரே திரும்பவும் வந்து கொடுத்தால், ஆனா அப்பொழுதுதான் அதனுடைய தன்மை மாறாது. நீங்க ஒரு கொல்லன் இடத்துல போயிட்டு உள்ள ஒரு ஆசாரிய இடத்துல போயிட்டு ஒரு பொருளை நீங்க செய்வீங்க அப்படின்னா, அதே பொருளை இன்னொருவன் கிட்ட கொடுத்தீங்கன்னா அதுல கொஞ்சமாவது மாற்றம் இருக்கும். சிறிதளவுதாவது. ஒன்று எடையில குறையும், இல்லை உருவத்தில் குறையும், இல்லை கூர்மையில் குறையும், ஏதோ ஒரு விதத்தில் அதனுடைய டிசைனில் ஒன்று குறையும். ஆனால் அதை ஏற்கனவே வடிவமைத்த ஒரு கொல்லனிடத்தில் ஒரு ஆசனிடத்தில் போய் கொடுத்தோம்னா அதை பிசுறாமல் என்ன பண்ணுவாங்க? மீண்டும் செய்திருவாங்க. அதுபோல தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மிடத்தில் கொடுத்ததில் நாம் இழந்திருப்போம் என்றால் அதை மறுபடியும் அவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான்
மோசேக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ எந்த கற்பலகையை உடைச்சியோ அதுக்கு ஒத்த 2 கற்பலகை நீ எடுத்துட்டு வா, நான் மறுபடியும் எழுதி தரேன் உனக்கு. ஆனா என் கரத்தால் கொடுத்ததை நீ இழந்துட்டேன்னா மறுபடியும் யார்கிட்ட தான் வரணும்? என் கரத்துக்கு தான் வரணும். மோசே இழந்ததை, ஜனங்களுக்காக கர்த்தர் கொடுத்ததை மோசே கோபத்தால இழந்துட்டாரு. மோசே கோபத்தால இழந்துட்டாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்முடைய கோபத்தினால எதையும் என்ன பண்றோம்? இழந்துட்டோம். கர்த்தர் மோசேயோட கரத்துல கொடுத்தது உடன்படிக்கையின் பலகை. அதை யாருக்கு அவர் கொண்டு போய் சேர்க்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்மால் அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் அதை கொண்டு போய் கொடுக்கணும். கவனிக்கிறீங்களா? நன்றி. அப்ப அதை கொண்டு போய் எங்க கொடுக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட கொடுக்கணும். இதுக்கு இடையில கர்த்தர் பயன்படுத்தின ஒரு நபர் தான் மோசே. ஆனா அந்த மோசையினுடைய கோபத்தினால மோசே எதை இழந்தாரு? 3 காரியத்தை இழந்தார். 1, தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டதான உடன்படிக்கை அந்த பலகையை, கற்பலகை இழந்தார். 2வது, அவர் கானான் தேசத்துக்கு போறதை இழந்தார். 3வது, அவரின் பொறுமையின் சாட்சியை இழந்தார். பொறுமையின் சாட்சியை இழந்தார். அப்ப காரணம் என்ன? நாம எப்ப இழந்து போகிறோம், எப்ப கர்த்தருடைய வார்த்தையை மீறி நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? ஏதாகிலும் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில இழந்து கொண்டேதான் இருக்கிறோம். அப்படி இந்த 11 மாத காலத்தில் நம்ம எதையெல்லாம் இழந்தோம்? நம்முடைய அதிகாரத்தினால, நம்முடைய கோபத்தினால, நம்முடையதான காரியத்துல தான் நம்ம இழந்து போவோம். நம்மள்ட்ட இருந்து யாரும் திருடிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா நம்மளே பெரிய, ஆமா, நம்ம கிட்ட ஒருத்தன் அவருடைய வேலையை என்ன பண்ண முடியாது? காட்ட முடியாது. அப்போ ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை இழந்து போறான்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரா தான் இருக்கு? அவனை தவிர வேற ஒருவரும் கிடையாது. அப்படி இழந்து போனதை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். அப்படி இழந்ததை அவனுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும்படி மனுஷகுமாரன் வந்தார். அப்ப இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. இந்த 12வது மாதத்துல கடந்த 11 மாதங்களை நீங்க எதை இழந்தீங்க? எதனால இழந்தீங்க? யாரால இழந்தீங்க? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். உங்க கரங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தான், ஆனா வந்திருக்காது. காரணம் நிஜமா தெரியாது. எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? வர வேண்டியது வர மாட்டேங்குது, ஏன்? யோசிச்சிருக்கீங்களா? வர வேண்டியது தான், நாள் குறிக்கப்பட்டிருந்தும் நடக்கல. ஹைலைட்டா தான், நாள் குறிக்கப்பட்டு அது நடக்கல. ஏன் தாமதம்? ஏன் அது என் கையை விட்டு நழுவி நழுவி போகுது? ஏன் நான் இழக்கிறேன்? இப்ப ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கு. ஏதோ ஒன்று நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கு. மோசேக்கு தெரியாது அவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட கோபத்து நிமித்தம் அவன் கானானை இழந்து போவான் என்று. மோசேக்கு தெரியாது தன் கோபத்து நிமித்தம் அவன் கற்பலகையை உடைத்து போடுவான் என்று. அவனுக்கு தெரியாது அவன் எரிந்த வேகத்துக்கு அது உடையும் என்று அவனுக்கு தெரியாது. ஏன்னா கல் உடையாது. தூக்கி போட்டார், ஆனால் உடைஞ்சு போச்சு. அவருடைய எண்ணம் இது உடையாது, கல் என்னைக்கும் உடையாது. அதனால ஆக்ரோஷத்துல வீசினார், கல் உடைஞ்சது. கானானை இழந்தார். தேவனிடத்தில் இன்று வரை மோசேயினிடத்தில் ஒரு குற்றச்சாட்டு என்றால் அதனுடைய கோபம் மட்டும்தான். இந்த கோபம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு? யாரால வந்துச்சுங்கிறது 2வது. யாருக்குள்ள இருந்து வந்துச்சு? நமக்குள்ள இருந்து. நமக்குள்ள. நம்ம அநேக நேரத்தில் சொல்லலாம், யார் ஆதாம் சொன்ன மாதிரி, அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன், அவ கொடுத்தா நான் சாப்பிட்டேன். மோசே சொல்லுவார், அவன் கோபப்படுத்தினா நான் உடைச்சுட்டேன். அவன் கோபப்படுத்தினா செயல்படுத்தியது யார்? நாம். நான். செயல்படுத்தியது யார்? நான். அப்ப நம்ம கிட்ட தான் ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்பார்க்க. ஆமீன். இந்த பார்வையோடு இந்த பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? தொடர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். அதுல ஒரு 3 நபர்களை நான் உள்ள கொண்டு வர நான் விரும்புகிறேன். 3 விதமான நபர்களை இதற்குள்ளாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். யார் இழந்து போனா, எப்படி இழந்து போனார்கள், எதனால் இழந்து, ஒரு பெரிய ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன். இன்னைக்கு அநேகமாக உங்களுக்கு பிரசங்கம் ஒரு கிளாஸ் மாதிரியே போகும். அதனால் குறிக்கிறவங்க குறிச்சிக்கங்க, வார்த்தையை தெளிவாக புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சனா நிறைய அப்படி எழுதி வச்சிருக்கிறேன். அதனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வோம். முதலாவது யார் அப்படின்னு சொன்னால், அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள், 10ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம்.
மன்னிக்கணும், அதே 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் சில வசனத்தை வாசியுங்கள். உங்களில் ஒரு மனுஷன் ம் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து ம் அவைகளில் ஒன்று காணாமற் போனால் ம் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு ம் காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்குமலும் தேடித் திரியானோ? ம் கண்டுபிடித்த பின்பு ம் அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு ம் வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? போதும். அப்படியே 8வது வசனத்திலிருந்து சில வசனத்தை வாசிங்க. அன்றியும் இது 2வது கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மெய்ப்பர். இப்போ 2வது கேரக்டர் போகிறோம். அன்றியும் ஒரு ஸ்திரீ ம் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து ம் அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் ம் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையை தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடே கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஆமென். போதும். அப்படியே லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தின் 8வது வசனம். இது 3வது கேரக்டர். இயேசு 8 சகையு சகையு நின்று நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் இதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். போதும். அப்போ ஒரு 3 நபர்களை, 3 கேரக்டர்களை, 3 விதமான சம்பவத்தை நம்ம என்ன பண்ண போறோம் இன்றைக்கு இந்த இழப்பு அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். முதலாவது நம்ம லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் ஒருவரை குறித்து பேசப்பட்டது. யார் என்றால் மெய்ப்பன். ஒரு மெய்ப்பன் தன்னிடத்தில் 100 ஆடுகளை வைத்திருந்தான். மெய்ப்பன் தன்னிடத்தில் 100 ஆடுகளை வைத்திருந்தான். அந்த 100 ஆடுகளை ஒரு ஆடு காணாமல் போய்விட்டது. தன்னிடத்தில் 100 ஆடுகளை வைத்திருந்த மெய்ப்பன் ஒன்று காணாமல் போய்விட்டது. மீதி 99 ஆடு இருக்கு. இந்த சத்தியம் நம்ம அதிக முறை நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம வாசிச்சிருக்கிறோம். 99 ஆட்டை விட்டு அந்த ஒரு ஆட்டை ஏன் அவர் தேடி போனார்? 99 ஆட்டை விட்டு ஏன் தேடி போனார்? அதான் என்னுடைய கேள்வி. இந்த பிரசங்கத்துடைய கேள்வியும் இந்த வார்த்தையுடைய கேள்வியும், ஏன் தேடி போனார்? இப்ப அந்த ஒரு ஆடை வைத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு ஆடை வைத்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா 99 ஆட்டை வித்து எத்தனையோ பிரயோஜனம் என்ன பண்ணும், நடக்கும். ஏன்னா ஒரு ஆட்டு பண்ணை இருக்குன்னு சொன்னா அந்த ஆட்டு பண்ணையை வைத்து அநேக லாபத்தை என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். ஆட்டு பால் ஒரு லாபம் கொடுக்கும், ஆட்டு இறைச்சி ஒரு லாபம் கொடுக்கும், ஆட்டினுடைய தோல் ஒரு லாபத்தை கொடுக்கும், ஆட்டினுடையதான மயிர், அது ரோமங்கள் என்ன பண்ணும், ஒரு லாபத்தை கொடுக்கும். அவர் ஒரு ஆட்டை வளர்க்குறவர்னா அந்த ஆட்டை வைத்து 4-5 விதமான லாபத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, சம்பாதிப்பாங்க. ஆட்டு பால் மாற்றலாம், பால்ல இருந்து 3 திரிக்கலாம், வெண்ணெயை திரிக்கலாம், நெய்யெல்லாம் வராது, ஆட்டு பால் எடுக்க மாட்டாங்க. கோட் பட்டர்னு சொல்லி ஒரு பட்டர் இருக்குல்ல, ரொம்ப ரேரஸ்ட் பட்டர்னா அது அந்த பட்டர் தான் ஆச்சுங்களா. அதை ஒரு ஃபாரினில் தான் மோஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதை நிறைய விதத்தில் பயன்படுத்த வந்து நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ 5-6 விதமான லாபத்தை ஒரு ஆடு கொடுக்குது. 99 ஆட்டை வைத்து தன் பண்ணையை பெருக்க நினைக்கிறதை விட ஏன் ஒரு ஆட்டை தேடி போனார்? 99 ஆட்டில் திரும்ப அந்த ஆடுகள் ஒரு மாதத்துலேயே 2 மாதத்துலேயே சில குட்டிகள் ஈனும். குட்டிகள் ஈனா அது இன்னும் அடுத்து டெவலப் ஆகும். ஆனாலும் ஏன் ஒரு ஆட்டை தேடி போனார்? அப்போ இந்த 99 ஆடு நான் மறுபடியும் சொல்கிறேன், 99 ஆட்டை வைத்து அநேக லாபத்தை ஈன முடியும். ஒரு ஆட்டை வைத்து 6 விதமான லாபத்தை எடுக்க முடியும். 99 ஆட்டை வைத்து எத்தனையோ விதமான லாபத்தை எடுக்கலாம் அவரு. ஆனாலும் ஏன் அந்த ஒன்னை மாத்திரம் தேடி போனார்? அந்த ஒன்னோட வேல்யூ என்னன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. நமக்கு தெரியாதுங்க நம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு, கர்த்தருக்கு தெரியும். நம்ம நினைக்கலாம் என்னையெல்லாம் ஒருத்தனும் கண்டுக்க மாட்டாங்க, என்னையெல்லாம் ஒரு பயம் மதிக்க மாட்டான்னு. கர்த்தருக்கு தெரியும் என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு. நம் ஒவ்வொருடைய வேல்யூ என்னன்னு கர்த்தருக்கு தெரியும்.
அதனால தான் அதனுடைய மதிப்பு தெரிஞ்சதுனால அவன் போனான். அது என்ன கண்டிஷன்ல இருந்துச்சுன்னு தெரியாது. அது பலவீனமான கண்டிஷன்ல இருந்த ஆடா, இல்ல சினையுள்ள ஆடா, இல்ல அதுதான் எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய ஆடான்னு தெரியாது. ஏன்னா ஆட்டு பண்ணையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு முன்னாடி போகும், மீதி ஆடு பூரா பின்னாடி போகும். அது வழிநடத்தக்கூடிய ஆடா கூட இருக்கலாம். அந்த ஆட்டினுடைய அழைப்பு, அந்த ஆட்டினுடைய நோக்கம், அந்த ஆட்டினை வைத்து அவர் என்ன பிளான் பண்ணாரோ, அதை கெடுக்கும்படி ஒரு காரியம் நடக்குமானால், அதை கெடுக்கும்படி என் தேவன் புறப்படுவார். இப்ப புரிதா அந்த ஆட்டை ஏன் தேடி போனார் அப்படின்னு? அதோட மதிப்பு அவருக்கு மட்டும் தான் தெரியும். மேய்ப்பனுக்கு தாங்க ஆட்டோடைய மதிப்பு தெரியும். ஓநாய்க்கு ஒரு நாளும் தெரியாது. ஓநாய்களுக்கு ஆட்டுடைய மதிப்பு தெரியாது. அதற்கு தேவை ஒருவேளை ஆகாரம். ஒரு ஆட்டை ஒரு ஓனா ஃபுல்லா சாப்பிட்டுருமா? சாப்பிட்றது என்னமோ 1 கிலோ. ஒரு ஆடு அதிகபட்சம் எத்தனை கிலோ இருக்கும்? 18 கிலோ அல்லது 15 கிலோ இருக்கும். அது சாப்பிட்ற 1 கிலோக்கு ஒரு ஆடு என்ன ஆகணும்? பலியாகணும். ஓநாய்க்கு தெரியாது வேல்யூ என்னன்னு. பிசாசுக்கு தெரியாது. உங்களிடத்துல ஒரு காரியத்தை மாத்திரம் போயிட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிருவான். ஆனா கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய மதிப்பு தெரிந்து நம்மை தேடி வந்து நம்மை நடத்துகிற ஒரு தெய்வம். அப்ப இந்த ஆடு ஏன் வழி மாறி போச்சு? மெய்ப்பன் சரியா ஆகாரம் கொடுக்கலையா? மெய்ப்பன் சரியா ஆகாரம் கொடுக்கலையா? திருப்பி உங்க சங்கீதம் 23 வாசிங்க. ஒரு மெய்ப்பன் எந்த அளவுக்கு தன் ஆட்டை கவனிக்கிறார் என்று சங்கீதம் 23 நமக்கு அழகாக விவரிக்கிறது. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆடு என்றைக்கும் தாழ்ந்து போறது இல்ல. ஏன்னா மெய்ப்பரா இருக்கிறது கர்த்தர். மெய்ப்பரா இருக்கிறது கர்த்தர். அவர் மெய்ப்பரா இருக்கிறபடினால ஒரு நாளும் அந்த ஆடு தாழ்ச்சி அடைந்து போறது இல்ல. 2வது வசனம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே என்னை கொண்டு போய். இப்ப அதுக்கு ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்ல. எவ்ரிடே மெய்ப்பன் தேடி போறார் எங்க புல்லு இருக்கு அப்படின்னு. தன் நாட்டுக்கு தேவையான பசும்புல் எங்க இருக்குன்னு மெய்ப்பன் தேடி போறாரு. தன் ஆட்டுக்கு எந்த தண்ணீர் ருசியுள்ள தண்ணீரா இருக்கும் என்று மெய்ப்பன் என்ன பண்றாரு? தேடி போறாரு. இப்ப ஆட்டுக்கு என்ன வேலை? தின்ன, இவ்வளவுதான். சாப்பிடணும், அதன் நோக்கத்தை நிறைவேற்றணும், தூங்கணும். இதுதான் ஆட்டுடைய பிரதானமான வேலை. ஆனா மெய்ப்பருக்கு அப்படி இல்லை. 100 ஆட்டையும் பார்க்கணும், 100 ஆட்டுக்கும் தண்ணி தேடணும், 100 ஆட்டுக்கும் புல்லு தேடணும். ஒரு ஆட்டுக்கு புல்லு தேடுறது ஈஸி, போயிட்டு அறுத்து எடுத்துட்டு வந்தாலும். 100 ஆட்டுக்கு எங்கேருந்து அறுத்து எடுத்துட்டு வர்றது? ஒரு ஆட்டுக்கு ஒரு பாக்கெட் தண்ணி கொடுக்கலாம், 100 ஆட்டுக்கு எங்க போறது தண்ணி எடுக்கிறதுக்கு? அப்ப இத்தனை காரியத்தையும் மெய்ப்பன் பார்த்து ஆடியம் போச்சு. அந்த மெய்ப்பனுடைய கையில இருக்க வரைக்கும் அந்த ஆடு தாழ்ச்சி அடையவே இல்லை. அந்த ஆடு தாழ்ச்சி அடையவே இல்லை. அப்படின்னா அது விழுந்து போகல. அது ஒரு நாளும் ஒருபோதும் அது எந்த இடத்துலையும் எதுக்காகவும் நின்றது இல்லை. அவர் புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறாரு, அந்த தண்ணீரண்டையை கொண்டு போகிறாரு. அடுத்து 3வது வசனத்துல பார்க்கும்போது, அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்ப எப்படிப்பட்ட பாதையில ஆட்டை நடத்துறாரு? நீதியின் பாதையில. மெய்ப்பனுக்கு தெரியும் இந்த பாதை வழியா போனா நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா அப்படின்னு. நல்ல பாதையில நடத்தினாரு மெய்ப்பன். தாழ்ச்சி அடைய விடல, புல்லு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, நல்ல பாதையில் நடத்தினார். நல்ல பாதையில நடத்தினார். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேற்றினாரா? கோலையும் தடியையும் வைத்து அந்த ஆட்டை சுற்றி வந்த எதிரிகளுக்கு ஆட்டை காத்தாரா? தேற்றினாரா? அப்புறம் ஏன் ஆடு வெளியே போச்சு? அப்புறம் ஏன் ஆடு வெளியே போச்சு? அடுத்த 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்தி. ஒரு நாள் அவருடைய பாத்திரத்துல அவர் குறை வைக்கவே இல்லை. ஒரு நாளும் பாத்திரத்துல குறை. அப்புறம் ஏன் ஆடு போச்சு? கடைசியாக, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நினைத்த நாட்களாய். இப்படி சொன்ன ஆடுதான் இப்ப காணா போச்சு. இப்படி சொன்ன ஆடுதான் என்ன சொன்னுச்சு ஆரம்பத்துல? ரட்சிப்பின் புதுசுல குட்டியை அது தன்னுடைய மந்தைக்கு அந்த தாயாடு கொடுத்தவனே அந்த குட்டியாடு என்ன சொன்னுச்சு? என்னை என் மெய்ப்பன் எவ்வளவா பார்க்கிறாரு, என் மெய்ப்பனை எவ்வளவா பராமரிக்கிறாரு, நான் ஒரு நாளும் குணுங்கி போகாத அளவுக்கு என்னை என் மெய்ப்பன் பார்க்கிறாரு, நான் பசியால் இல்லாதபடிக்கு என் மெய்ப்பனுக்கு ஆகாரம் கொடுக்குறாரு, எனக்கு தண்ணீர் கொடுக்குறாரு, என்னை நல்ல பாதையில் நடத்துறாரு, என்னைய காப்பாற்றுகிறாரு, நான் இவரு கூடயே இருந்தேன்னு அந்த குட்டி சொன்னுச்சு. எப்ப
வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வளர்ந்ததற்கு பிற்பாக ஓடிவிட்டது. அந்த குட்டி யார் நமக்கு நல்லா தெரியும். வளர்ற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசனம், கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய பாதம், தேவரீர் உன்னை விட்டா எனக்கு வேற ஆளே கிடையாதுப்பா, உம்முடைய வீட்டிலே கிடப்பேன்பான்றது. எப்ப வரைக்கும்? வளர்ற வரைக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் புல்ல மாத்திட்டாரா, தண்ணீரை மாத்திட்டாரா, பாதையை மாத்திட்டாரா, காப்பாற்றுறத மாத்திட்டாரா, இல்ல நிரம்பி வழிகிறத எதை மாத்தினாரு? எதையுமே மாத்தல. அப்புறம் ஏன் அந்த ஆடு காணா போச்சு? ஏன் காணா போச்சு? அதோடைய பாதையே மாறுச்சு. அதனுடைய பாதையே மாறுச்சு. ஏன் வழிய மறந்துச்சு? காரணம் என்ன? ஏதோ ஒன்றை அது பார்த்தது. ஏதோ ஒன்று அதனுடைய கண்ணை கவர்ந்திருக்கிறது. அது எது? இதுதான் காரணம். நல்லா பார்த்துருக்கீங்கன்னா தெரியும். ஆடு இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், திடீர்னு அங்கே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், திடீர்னு அங்கிட்டு போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டால் அது கண்ணுக்கு போகிறதெல்லாம் அது மேயும். இப்போ புரியுதா அது ஏன் மாறுச்சுன்னு? ஏதோ ஒன்று அது கண்ணை கவர்ந்து இழுத்துருக்கு. ஏன்ட்டவா, ஏங்கிட்டவா, ஏங்கிட்டவா. ஆனால் மேய்ப்பன் நல்ல புல்லு தான் கொடுத்தாரு, நல்ல தண்ணீர் கொடுத்தாரு, பாத்திரத்தை நிரம்பி ஒளிய வச்சாரு, கோலும் தடியை வச்சு காப்பாற்றினாரு, நீதியின் பாதையில நடத்தினாரு, தாழ்ச்சி அடைந்து விட போகவில்லை, தாழ்ச்சி அடைந்து போக விடல. ஆனா ஏன் மெய்ப்பனை விட அதன் கண்ணை ஈர்த்த காரியம் எது? நம்முடைய கண்ணை ஈர்த்த காரியம் எதுங்க? வளர்ற வரைக்கும் கர்த்தாவே நீர் தான். என்றைக்கு ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருடைய ஆழத்தில் இருந்தோமோ, நான் 3 வேளை ஜெபிப்பேன், 6 வேளை ஜெபிப்பேன், 8 வேளை ஜெபிப்பேன், 12 வேளை ஜெபிப்பேன், 10 மணி நேரம் உபவாசம் போடுவேன், 12 மணி நேரம் பைபிள் படிப்பேன்லாம் சொன்னோமே. நான் கண்டிப்பாலாம் சொல்ல கிடையாது, அதனால தைரியமா நான் சொல்லுவேன். இதெல்லாம் சொன்னோமே, ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளியில போனோம்? வளர்ற வரைக்கும் தானா? வளர்ற வரைக்கும் தான் ஆண்டவர் வேணுமா நமக்கு? வளர்ந்ததுக்கு அப்புறம் வேணாமா? அப்படி நினைச்சு போன ஆடு எங்க தெரியுமா கையில கடைசியில மாட்டுச்சு? ஒரு முள் புதருக்குள்ள மாட்டுச்சு. அதால வெளியே வர முடியாத இடத்துல போய் மாட்டிக்குச்சு. அது கண்ணை ஈர்த்து, அதை கண்ணை பறிக்கும்படி அதனுடைய காரியத்தை ஈர்த்த அந்த காரியம் அதை எதுக்குள்ள போய் விட்டுச்சு? அதால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு முள் புதருக்குள்ள கொண்டு போய் சிக்குச்சு. அதனுடைய கால் சிக்கியிருக்கலாம், இல்லை மொற்ற உடம்பே கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கலாம்? சிக்கியிருக்கலாம். வெளியில வர முடியாம இப்ப தவிக்குது. அந்த மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும், என் ஆடு நல்லா சாப்பிடக்கூடிய ஆடு, என் ஆடு நல்லா இளைப்பாறக்கூடிய ஆடு. இப்ப அது எங்க எப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியல, அது எங்க எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்குன்னு தெரியல. அதனாலதான் தேடி வந்தார். அதனுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரியும், அதனால ஃபர்ஸ்ட் வந்தாரு. ரெண்டாவது, அதன் மேல் அக்கறை உள்ளவராய். அது சாப்பிட்டுச்சா? தண்ணி குடிச்சுச்சா? அதுக்கு என்ன ஆச்சு? அதுக்கு என்ன ஆச்சு? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? தகப்பன் தன் இளைய குமாரன் தன்னை விட்டு தூரமாய் போயிருந்தும், தன் சொத்தை எடுத்துக்கொண்டு போன போயிலும் ஒவ்வொரு நாளும் வாசப்படியில் உட்கார்ந்து என் பிள்ளை வருவானா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். வழிகளை விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். காரணம் என்ன? பாசம். தந்தை மகனுக்கு இடையே உள்ள பாசம், மெய்ப்பனுக்கும் மாட்டுக்கும் இடையே உள்ள பாசம், இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள பாசம். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள பாசம். நம்மை தேடி வந்ததின் நோக்கம் அதுவே. நம்ம வேணா நினைக்கலாம், அவருக்கு வேலை இல்லாதான் இறங்கி வந்தார் அப்படின்னு. வந்தது நமக்காக. நான் சிக்கிக்கொண்ட இடத்தில் என்னை மீட்டுக் கொள்ளும்படி வந்தார். இப்ப அந்த மெய்ப்பன் தேடி போறாரு. அந்த மெய்ப்பனால தாங்க முடியல. எதை தாங்க முடியலன்னா, அந்த ஆட்டின் நிலைமையை அவரால் பார்த்து தாங்க முடியல. திருப்பி கொடுங்கள் 19, லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அந்த 5, ஆமா இல்ல மன்னிக்கணும், 15ல் 5வது வசனத்தை வாசிங்க.
கண்டுபிடித்த பின்பு கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு ம், வீட்டுக்கு வந்து ம், சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, ம். காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த மேய்ப்பன் பார்க்கறாரு. பார்த்துட்டு அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு வருத்தம். ஒரு சந்தோஷம், ஒரு வருத்தம். சந்தோஷம் என்னன்னா கண்டுபிடிச்சிட்டேன். வருத்தம் என்னன்னா அது இருந்த நிலைமை. அது இருந்த நிலைமை. ஆகாரம் இல்லாம தன்னை காயப்படுத்தி கொண்டு, அது எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு? எழும்ப முடியாத நிலைமையில இருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், எழும்ப முடியாத நிலைமையில் அந்த ஆடு இருக்கிறதை கண்டு முதலாவது சந்தோஷப்பட்டார், கிடைத்து விட்டதென்று. இரண்டாவது வருத்தப்பட்டார் அதனுடைய நிலைமையை கண்டு. மறுபடியும் சொல்றேன், தேவன் நம்மை தேடி வரும் பொழுது நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படணுமே தவிர நம்மை பார்த்து அவர் ஒருபோதும் துக்கம் அடையக்கூடாது. நான் எப்படி வளர்த்தேன், இவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான். அந்த ஆட்டை குறித்து மேய்ப்பனுக்கு தெரியும். இந்த ஆட்டை நான் எப்படி பராமரித்து, இந்த ஆடு இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்ன, நான் எப்படி இதற்கு கனத்தை கொடுத்தேன், எப்படி இதை நான் அன்பு செலுத்தினேன், ஆனால் இந்த ஆடு இன்றைக்கு பண்ணின காரியம் என்ன? பசியோடு பராமரிப்பற்ற நிலையில நடக்க எழும்ப முடியாத நிலைமையில இருக்கு. தேவ சமூகத்தை விட்டு ஒருவர் தன் கண்களின் பார்வைக்கு போவார்களானால் அவர்கள் எழும்ப முடியாத அளவிற்கு ஒரு இடத்தில் சிக்கிக் கொள்வார்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், தேவ மந்தையை விட்டு ஒரு ஆடு மட்டும் தனியா போகுமானால் அது எழும்பி நடக்க முடியாத அளவிற்கு பலவீனமோ வியாதியோ ஏதோ ஒரு காரியம் அதை பின்தொடர்ந்து பிடித்து கொள்ளும். அது தன் மந்தைக்கு திரும்பாதபடி அதை இதை பார்த்து கொள்ளும். நினைச்சாலும் மந்தைக்கு வர முடியாது. ஆட்டுக்கு பாதை நல்லா தெரியும், மாட்டுக்கும் பாதை நல்லா தெரியும், மிருக ஜீவன்கள் தன்னுடைய இருப்பிடம் நல்லா தெரியும். ஆனாலும் ஆட்டால எழும்பி வர முடியல. காரணம், எழும்ப முடியாத அளவிற்கு நன்றாய் சிக்கிக் கொண்டது. உங்கள் கண்களை எது கவர்கிறதோ அது உங்களை பெரிய சிக்கல்ல சிக்க வைக்க போகுது. மந்தையை விட்டு வெளியில போன, மந்தையை விட்டு பாதை மாறின ஆடு, எந்த ஆடா இருந்தாலும் சரி, அந்த ஆடு ஒரு பெரிய சிக்கல்ல சிக்க போகுது. நினைச்சாலும் எழும்ப முடியாது. அந்த ஆடு நினைச்சிருக்கும், மந்தை இங்கதான் இருக்கு, மந்தை இங்கதான் இருக்கு, என்னை கவர்ந்த இடம் இங்கதான் இருக்கு, போயிட்டு வந்துடலாம், போயிட்டு போகத்தான் முடியும், வர முடியாது. ஒன் வே ரூட்டு, ரிட்டர்ன் கிடையாது. தேவ சமூகமும் சரி, பிசாசின் பாதையும் சரி, ஒன் வே தான், ரிட்டனே கிடையாது. நம்ம வேணா புதுசா ஒரு குடஞ்சிக்கிட்டு வெளியில வந்தாதான் உண்டு. அப்ப இந்த ஆட்டை பார்க்கும் பொழுது அந்த ஆடு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கு? எழும்ப முடியாத அளவுக்கு அது பலவீனத்தோட கிடக்கு. அதை பார்த்து தன் தோளில் போட்டு கொண்டு வந்தார். தன் தோளில் போட்டு கொண்டு வந்தார். அந்த ஆட்டுடைய தவறு என்ன தெரியுமா? அது வழி மாறினது. அந்த ஆட்டினுடைய தவறு வழி மாறினது. அது இழந்து போனது எது தெரியுமா? தன் மேய்ப்பன் கொடுத்த நல்ல பொக்கிஷத்தை அது இழந்தது. தமது பண்டக சாலையை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து, மேய்ப்பன் அதை போஷித்த அந்த நல்ல வாழ்க்கையை இழந்தது. உங்கள் கண்களை கவருகிற காரியத்தை தேடி போவோமானால் நாம் இழக்க போறது நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல வாழ்க்கையை, நமக்கு கொடுத்த நல்ல பராமரிப்பை, நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆரோக்கியமான ஆசீர்வாதத்தை. நம் வழி மாறும் பொழுது நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட நல்லதை நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நல்லதை இழந்தால் ஆட்டோமேட்டிக்கா அடுத்து என்ன வரும்? கெட்டதுதான் உள்ள இருக்கும். அது இழந்து போனது தேவன் தனக்கு கொடுத்த நல்லதை. ஆதாமும் ஏவாளும் இழந்து போனது எது? கர்த்தர் தனக்கு கொடுத்ததான நல்ல இடத்தை அவங்க இழந்து போனாங்க. ஏதேனும் நல்ல இடத்தை இழந்து போனாங்க. ஏதேனும் நல்ல இடத்தை இழந்து போனாங்க. மோசே இழந்தது பாலும் தேனும் ஒடுற கானான் தேசத்தை இழந்தாரு. நல்லதை இழந்தாரு. நல்லதை இழந்தார். யூதாஸ் கரத்தை இழந்தது எது? தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நல்ல அபிஷேகம், நல்ல ஊழியத்தை அவர் இழந்தார். நல்லதை நாம் இழக்காமல் இருப்பதற்கு நாம் வழி மாறாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மையானதான் தருவார். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீமையை அனுமதிக்க மாட்டார். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னவர்.
பாம்பை வேணா தாய் கொடுக்கலாம், முட்டைக்கு பதிலா தேலை கொடுக்கலாம், அப்பத்துக்கு பதிலா கல்லை கொடுக்கலாம். அவங்க நன்மை செய்யும் பொழுது, ஒரு தகப்பனே நன்மை செய்யும் பொழுது, அதை விட அதை விட அதை விட அவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நல்ல வாழ்க்கைக்குள்ள உங்க கண்களை மேய விட்டு, கண்களை மேய்வதற்கு விட்டு, மேய்வதற்கு விட்டு கொடுத்து, நான் பார்த்ததை பெற்றுக்கொள்வேன், நான் பார்த்ததை வாங்குவேன், நான் பார்த்தது என் வீட்டில் இருக்க வேண்டும், நான் பார்த்தது என் உடம்பில் இருக்க வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆட்டு தான் பார்வையில பட்டது என் வயிற்றுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டு தான் போச்சு. கடைசியில் எழும்ப முடியாம போச்சு. உங்கள் கண்களை பறக்க விடாதீர்கள். உங்கள் மந்தைக்குள் கர்த்தர் நம்மை நன்மையாக தான் வைத்திருக்கிறார். இதை விட நன்மையை யாராலையும் கொடுக்க முடியாது. நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. எத்தனை பேரையா சொல்ல முடியும்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கிற வரைக்கும் தான் அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறதும், அம்மா தண்ணீர் அண்டைக்குள்ள நடத்துறதும், கோலும் தடியும் தேற்றுறதும், என்னை நிரம்பி வழியை செய்யறதும் எல்லாமே அந்த மந்தைக்குள் இருக்கும் வரைக்கும் தான். கண்களை பறக்க விடாதீங்க. பறக்க விட்டா ஒன்றும் எழும்ப முடியாது. ரெண்டாவது, நல்லதை இழந்து போகும். எத்தனை நாட்களை மெய்ப்பன் தேடி போனார்னு தெரியல. கவனிக்க வேண்டியது, எத்தனை நாட்களை மெய்ப்பன் தேடி போனார்னு தெரியல. அப்ப நம்ம இழக்கிறது எது? நம்முடைய நல்லதை என்ன பண்றோம்? இழக்கிறோம். அதனால வழி என்ன பண்ணாதீங்க, மாத்தாதீங்க. காரணம், அது பார்த்த ஏதோ ஒன்று, வழி மாற வைத்தது அது கண்களால் பட்ட ஏதோ ஒன்று. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, அதே 15 கீழே 9வது வசனத்தை வாசிங்களேன். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளின் கூட வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன். போதும், அப்படியே மேல் வசனத்தை வாசிங்கிட்டு. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளா இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு. போதும். வார்த்தை அழகா சொல்லுகிறது, தேடாமல் இருப்பாளோ. ஏன் தேடணும்? அதே கேள்வி நான் இங்கேயும் கேட்கிறேன். 9 வெள்ளிக்காசு இருக்கு, ஏன் 1 வெள்ளிக்காசை தேடணும்? 9 வெள்ளிக்காசு இருக்கு, ஏன் அந்த 1 வெள்ளிக்காசை தேடணும்? அது கிடக்கிறது என்னமோ அது வீட்டுக்குள்ள தான் கிடக்குது. வெளியில எங்கேயும் காணா போல, வீட்டுக்குள்ள தான் கிடக்குது. என்னைக்கோ ஒரு நாள் கூட்டுறப்ப இது என்ன பண்ணும்? கிடைக்கும். நம்மளும் அது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இருக்கிறோம். நான் விட்டுருக்கிறேன். ஏதாவது ஒன்று விழுந்துருச்சுன்னா கூட்டுறப்ப அவங்க எடுத்து கொடுப்பாங்க, விட்டுருவேன். அப்போ அது எங்கேயும் வீட்டுக்குள்ளே தான் எங்கேயும் போகலை. ஆனால் ஏன் அந்த அம்மா தேடினாங்க? இப்போ மெய்ப்பனாவது ஆட்டை வேற பக்கம் தொலைச்சிட்டாரு, தேடி போனார். இந்த அம்மா வீட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கு, ஏன் தேடினாங்க? போன டைம் சொன்ன வார்த்தை இந்த டைமில் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வேற ஒன்று சொல்ல போகிறேன். அந்த பிட்டு இதுக்கு செல்லாது. போன 1 வெள்ளிக்காசை ஏன் அந்த அம்மா தேடணும்? காணாமல் போனது வீட்டுக்குள்ளே தான், வேற எங்கேயும் போகலை. இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஏன் விளக்க கொளுத்தி தேடினாங்க? காரணம் அதுவே அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாள். விடிந்தால் மணவாளன் வந்து விடுவான். புரியுதா? விடிந்தால் மணவாளன் வீட்டு வாசல நிற்கும் பொழுது அவன் எனக்கு சாட்சியாய் கொடுத்த 10 வெள்ளிக்காசை நான் திருப்பி அவர் கரத்தில் கொடுக்க வேண்டும். 10 வெள்ளிக்காசை திருப்பி அவர் கரத்தில் கொடுக்க வேண்டும். இன்னும் எனக்கு நாட்கள் கிடையாது, இதுவே கடைசி நாள். The last night for mother house. தன் தாய் வீட்டில் இருக்க போற கடைசி நாட்களும் அதுவே. விடிந்தால் மணவாளன் வரப்போகிறான், நான் வேறொரு தேசத்திற்கு வேறொரு இடத்திற்கு போக போகிறேன், நான் கண்டுபிடிப்பது எனக்கு அவசியம்.
நான் கண்டுபிடிப்பது அவசியம். இருட்டு நேரத்துல தேடுறாங்க. காலையில இருந்து தேடி இருப்பாங்க போல, பகல் முழுக்க தேடி கிடைக்கல, ரா முழுவதும் பிரயாசப்படுறாங்க. இப்ப ரா முழுவதும் பிரயாசப்படுறாங்க. அதனாலதான் விளக்கை கொளுத்தி தேடணும்னா என்ன வந்திருக்கணும்? நேரத்துக்கு இருட்டு வந்திருக்கணும். இப்ப காலை முதல் சாயங்காலம் மட்டும் அந்த அம்மா அந்த ஒரு வெள்ளிக்காசை தேடுறதுக்கு வேற வெள்ளிக்காசை கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல. வேற வெள்ளிக்காசை வந்து வச்சிருக்கலாம். ஏன் அந்த ஒரு வெள்ளிக்காசையே அவங்க தேடினாங்க? தன்னுடைய மணவாளன் தான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரா? தன்னுடைய மணவாளன் தான், தான் நேசித்த மணவாளன் தான் சொன்னா கேட்டுக்கொள்ள மாட்டாரா? கேட்பாரா மாட்டாரா? பாரா மாட்டாரா? கேட்பார். ஆனா ஏன் சொன்னார்? அப்புறம் ஏன் நம்ம தேடினாங்க? நான் இன்னும் ஆவிக்குரிய அர்த்தம் போகல, அதனால நீங்க அதுக்குள்ள லிங்க் அடிச்சிடாதீங்க. நான் இன்னும் இங்கே தான் நிக்கிறேன், நான் அதுக்குள்ள போகல. ஒரு மனைவி சொல்வதை கணவர் கேட்பாரா மாட்டாரா? மனைவி சொல்வதை கணவன் சொல்வதை மனைவி கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்புறம் ஏன் தேடணும்? அத்தான், அன்பே, தேனே, கனியே, மணியே, நீ கொடுத்த 10ல் 1 மிஸ் பண்ணிட்டேன் ராஜா, வீட்டுக்குள்ள தான் இருக்கு, கீப்பல் போட்டுறாத, நான் கண்டுபிடிச்சு தரேன் சொல்லியிருக்கலாமே. ஏன் தேடினாங்க? அதை ஏன் தேடினாங்கன்னா, என் மணவாளன் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும். என்னிடத்தில் வைத்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும். என்னிடத்தில் பத்திரமாக இருக்கும் என்று, நான் என்னுடைய நாள் வரும்பொழுது நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கொடுத்ததை நான் இழந்து விட்டேன். இப்பொழுது அந்த நம்பிக்கை நான் பெற வேண்டும் என்றால், அந்த நம்பிக்கை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நான் இப்பொழுதே அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுதே தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவர் எனக்கு கொடுத்த வாக்கு, நான் கொடுத்த வாக்கு, கொடுக்கும்போது சொல்லி கொடுத்திருப்பாரு, என் நாள் வரப்ப எனக்கு திருப்பி கொடுக்கணும், சரியா? அது வரைக்கும் ஞாபகமே இதை என்ன பண்ணு வச்சுக்க. வாக்கு கொடுத்தாரு. இப்ப வாங்கினவங்க என்ன வாக்கு கொடுத்தாங்க? நிச்சயமா நீங்க வர வரைக்கும் இதை நான் பத்திரமா வச்சுக்குவேன், இதை நான் என்னைக்குமே தொலைக்க மாட்டேன். உசுருக்கு உசுரா டைலாக் வரும் பார்த்தீங்களா? உயிரினும் மேலாக, எல்லாத்துக்கும் மேலாக நான் பார்ப்பேன்னு அந்த அம்மா வாக்கு கொடுத்துருக்கும். இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். கொடுத்த வாக்க காப்பாற்றணும். தன் மீது தன் மணவாளன் வைத்த நம்பிக்கையை இப்ப காப்பாற்றணும். அதனால எவ்வளவு நேரமானாலும் சரி, எவ்வளவு நேரமானாலும் சரி, எவ்வளவு இருளான இடத்துக்குள் இருந்தாலும் சரி, நான் அதை கண்டுபிடிப்பேன். என் நம்பிக்கையை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு நான் பெற்றுக்கொண்டதை எவ்வளவேனும் இருள் சூழ்நாளும் நான் கண்டுபிடிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை நம்பி, நம்ம மேல நம்பிக்கை வச்சு நமக்கு எவ்வளவோ காரியத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ காரியத்தை கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமாக வைத்திருக்கிறோமா, இழந்து விட்டோமா? பத்திரமாக வைத்திருக்கிறோமா, இழந்து விட்டோமா? 10 வெள்ளிக்காசு, அந்த 10 வெள்ளிக்காசுக்கு 10 கனிகளை வச்சுக்கோங்க. 10 விதமான கனிகளை வச்சுக்கோங்க. இல்ல தேவனுடைய வரங்களை வச்சுக்கோங்க. தேவனுடைய வல்லமையை அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு அதுக்கு பதிலாக, அந்த வெள்ளிக்காசுக்கு பதிலாக தேவனுடைய வல்லமையோ, தேவனுடைய வரங்களோ, தேவனுடைய ஊழியமோ, தேவனுடைய ஏதோ ஒரு காரியம் உங்க மனதில் நீங்க வைத்துக் கொள்ளுங்க. தொலைச்சிட்டீங்க, இப்ப மீதி 9 இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு போறோமா, இல்ல அதை தேடுவோமா? தேடணும். தேவன் நம்மிடத்தில் நம்பி கொடுத்ததை நான் திரும்பி கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் நம்பினார், நம்பிக்கை வைத்தார், நான் செய்வேன் என்று நினைத்தார். ஆபிரகாமை குறித்து கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நிச்சயமாய் ஆபிரகாம் போய் சேருவான். ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் கர்த்தர் அவன் அழைச்சார். லோத்துவை அழைச்சிருக்கலாம், ஏன் ஆபிரகாம் அழைச்சாரு? ஆபிரகாம்ல லோத்து ரொம்ப இளமையானவர்.
அவரை கொண்டு இன்னும் என்ன பண்ணலாம், போயிருக்கலாம். ஆனா ஏன் அவரிலும் வயதானவரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார்? ஆபிரகாமை கர்த்தர் நம்பினார். ஆபிரகாமை கர்த்தர் நம்பினார். 12 சீஷர்கள் 11 சீஷர்கள் சேர்ந்து ஒரு சீஷரை என்ன பண்ணாங்க? 12வது சீஷரை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா கர்த்தர் இன்னொரு சீஷனை தேர்ந்தெடுத்தார். இப்ப இந்த 12 பேரை விட அவன் முக்கியமானவனா? இந்த 12 பேரும் தேவசம் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவங்களா மனசுக்கு விருப்பப்பட்ட காரியம் செய்யல. 11 பேரை சேர்ந்து 2 பேருடைய பேரை எழுதி அதை உருட்டி தேவ சமூகத்தில் போட்டு அதை எடுத்து பார்க்கும்பொழுது அவருடைய பேர் வந்து அவனை 12வது சீஷனாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் கர்த்தர் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தர் நம்பினது பவுலை. கர்த்தர் நம்பினது பவுலை. நம்பினார். அவன் எவ்வளவு கப்பல் சேதம் வந்தாலும் ரோமுக்கு நிச்சயம் போய் சேருவான் என்று. எவ்வளவு கப்பல் சேதம் வந்தாலும் தன்னுடைய இலக்காகிய ரோமுக்கு போய் ராயனுக்கு முன்பாக அபயம் விடுவான் என்ற நம்பிக்கை கர்த்தருக்கு பவுல் மீது இருந்ததனால பவுல் தொலைச்சிருந்தா, ஆபிரகாம் தொலைச்சிருந்தா, இன்றைக்கு இந்த சத்தியத்தை நம்ம விவரிக்க தேவைப்படாது. ஆனா கர்த்தர் நம்ம ரொம்ப நம்புறாரு. நம்ம நம்பிக்கை வச்சுதான் நம்ம குடும்பத்துல நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எப்படி கிதியோனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தாரோ, கோத்திரத்தில் சிறிய கோத்திரம், குடும்பத்தில் சிறிய குடும்பம், அதிலும் நான் சிறியவன் என்று கிதியோன் சொல்வது போல தேசத்தில் நாம் சிறியவர்கள், குடும்பத்திலும் ஆசீர்வாதத்திலும் சிறியவர்கள், அதிலும் நாம் சிறியவர்கள். கர்த்தர் நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தாரு? நம் மேல் வைத்த ஒரு சின்ன நம்பிக்கை. எனக்காக அவன் செய்வான், எனக்காக அவன் செய்வான். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருக்காக செயல்படுறீங்க? எத்தனை பேர் உங்களுக்காக செயல்படுறீங்க? இருட்டு போச்சு, இருட்டிருச்சு. ஸோ மார்னிங் என்ன பண்ணலாம்? தேடலாம். இது இயல்பாக வரக்கூடிய வார்த்தை. இருட்டிருச்சு, மார்னிங் பார்க்கலாம். இது நம்முடைய அஜாக்கிரதை. இது அந்த அம்மா தொலைத்ததுக்கான காரணம் அதோடைய அஜாக்கிரதை தான். காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட தானே இருக்கு, எங்க போகுது? என்றைக்கு வேணாலும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகமோ ஆசீர்வாதமோ வல்லமையோ காணாமல் போகிற நாள் வரும். காணாமல் போகிற நாள் வரும். அது நம்முடைய அஜாக்கிரதை நிமித்தமாகத்தான் வரும். அந்த அம்மாவுடைய என்ன அவர் கொடுத்தாரு, நான் பொட்டியில போட்டு பத்திரமா பொட்டிக்குள்ள வச்சிருக்கேன், அது பத்திரமா இருக்கு. அந்த அம்மாவுடைய நினைவு முழுக்க அது பத்திரமா இருக்கு, பத்திரமா இருக்கு, பத்திரமா இருக்கு, பத்திரமா இருக்கு. ஆனா அது காணா போயிருக்கு. எப்பயோ அதை பார்க்கும் பொழுது அதுல ஏதோ ஒன்று மிஸ் ஆயிருச்சு. ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து அவங்க எண்ணி பார்த்திருந்தா இந்த நெருக்கடியான சூழ்நிலைக்கு அவங்க வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கு நம்ம ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம். நம்மை கர்த்தர் நம்பினதே நாம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் நிர்பந்தமான நிலையில் இருக்கிறோம். கடைசி போரும் என்னாகுது? ஆரம்பமாகிற நிலையில இருக்கு. ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு பக்கம், ஆரம்பம் ஆய்கொண்டிருக்குன்னு ஒரு பக்கம். கடைசி காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு நிர்பந்தம். கர்த்தர் நம்மிடத்தில் நம்பி கொடுத்ததை நிறைவேற்றி விட்டோமா? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, எல்லாம் முடிந்ததென்று. நம்முடைய கண்கள் மூடும் பொழுது சொல்ல முடியுமா, கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லி? பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு இதை எழுத மறந்துட்டேன், இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்க மறந்துட்டேன்ற வார்த்தையை அவன ஞாபகம் வரும் கடைசி காலத்துல. கர்த்தர் எனக்கு இதை சொன்னார், நான் இன்னும் இதை செய்யாமல் ஏதாவது ஒன்று இருக்கா? இது வரைக்கும் என்னைக்காவது அப்படி யோசிச்சிருக்கிறோமா? ஐயோ வேலைக்கு போனேன், சம்பளம் வாங்கினேன், என் மனைவி கேட்டா, என் மக கேட்டா, என் பிள்ளை கேட்டா, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் எனக்காகவும் நான் என்ன பண்ணேன்? வாங்கிட்டு வந்தேன். ஆனால் என் தேவனுக்காக நான் என்ன பண்ணல? எதையுமே. சம்பளம் வாங்குற எத்தனை பேர் முதலாவது அதை கர்த்தருக்கு எடுத்து வைக்கிறோம்? நம் கரத்தில் கொடுத்த பணத்தில் முதலாவது 10, அதாவது 10ல் ஒன்றை எத்தனை பேர் கர்த்தருக்காக எடுத்து வைக்கிறோம்? முதலாவது கர்த்தருக்காக. இரண்டாவது தான் மனைவியா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நாமாக இருக்கட்டும். நம் கரத்தில் கர்த்தர் ஒரு பணத்தை கொடுத்தால் அது 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இல்லை 1 ரூபாயோ, தன்னிடத்துல இந்த வெள்ளிக்காசு என்ன பண்ணா போட்டு அந்தாம போயிடுச்சு. நான் அப்படி சொல்லலை. நான் அப்படிப்பட்ட பிரசங்கியாரும் கிடையாது, அப்படிப்பட்ட பிரசங்கியாரும் கிடையாது. நான் சொல்லுகிறது என்ன அப்படின்னா,
அவங்க நினைத்தது 10ல் 1. 10ல் 1. அப்ப இந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணா போயிருச்சு. மீதம் உள்ளது எங்க போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. தேடிக்கிட்டே கவனிக்கவும். கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாருன்னா அதை ஃபர்ஸ்ட் அவருக்காக எதையாவது என்ன பண்ணணும்? செய்யணும். எல்லாருக்காக செய்யறோம், அவருக்காக இந்த வாரம் நினைக்கிறோம், சரி அடுத்த வாரம் கண்டிப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு. செஞ்சோமா? அடுத்த வாரம் நினைச்சோம், செஞ்சோமா? அதுக்கு அடுத்த வாரம் நினைச்சோம், செஞ்சோமா? வாரங்கள் கடந்தது, வாரங்கள் மாதங்களாய் மாறியது, மாதங்கள் வருடங்களாய் மாறியது, வருடங்கள் சாவில் முடியும். வருடங்கள் சாவில் முடியும். மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஒண்ணுமே செய்யலன்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. புலம்பி பிரயோஜனம். நமக்கு கிடைத்த நேரத்தில், நமக்கு கிடைத்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் போதும். நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்தால் மாத்திரம் போதும். சேர்த்து வைத்தலாம் செய்ய வேண்டாம். சேர்த்து வைத்தலாம் செய்யவே வேண்டாம். அன்றைக்கானதை நிறைவேற்றி முடித்தால் போதும். ஒவ்வொரு நாள் இரவு படுக்கைக்கு போறப்ப கண்களை மூடி ஒரு கேள்வி மாத்திரம் உங்களை கேளுங்க. இன்றைக்கான கர்த்தருக்குரிய காரியத்தை நான் செய்து முடித்தேனா? படுக்கிறப்ப யோசிக்கிறது என்ன? இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் இவன்ட்ட வேலை இருக்கும், நாளான்னைக்கு எவன்ட்ட வேலைக்கு போகலாம்? அச்சச்சோ, அரை நாள் தானே வேலை சொன்னா, மீதி அரை நாளைக்கு என்ன பண்ணலாம்? கர்த்தர் காரியத்தை இன்னைக்கு நான் செஞ்சு முடிச்சேனா? கர்த்தர் காரியத்தை செஞ்சு முடிச்சேனா? ஆனா ஒவ்வொரு இரவும் எப்படி தூங்குறோம்? படிக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எக்ஸாம்ஸ் எழுதுற பிள்ளைகளா இருக்கட்டும், என்ன கேள்வி கேட்கப்போறான்னு தெரியலையே. நான் படிச்சதெல்லாம் வந்துருமா? ஆண்டவரே நீங்க தான் உதவி செய்யணும். நான் படிச்சதெல்லாம் வரணும். நீ படிச்சதெல்லாம் வரணும், அவர் தான் கொஸ்டின் எழுதி தரணும் உட்காந்து. அப்ப நம்மளுடைய கேள்விகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய தோற்றங்கள் எப்படி மாறுது? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குரியதை சிந்திக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. இந்த கன்னிகையும் அதைத்தான் பண்ணாங்க. கொடுத்துட்டு போனாரு, பத்திரமா இருக்குன்னு மூடி வச்சுட்டாங்க ஓரத்துல. நாளானது விளங்க பண்ணும் போல விடிஞ்சா கல்யாணம், நைட்டு தேடி பார்த்தா ஒன்ன காணோம். ஒரு காசா இப்ப தேடு, உட்காந்து தேடு. தூங்குற நாம முழிப்போமா நமக்கு நிச்சயமா தெரியாது. ஒவ்வொரு நாள் இரவு தூங்குறோம், விடிஞ்சா ஏந்திரிப்போமா நிச்சயம் நமக்கு கிடையாது. நிச்சயமற்ற உலகத்தில் வாழும் பொழுது ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய மிகச்சிறந்த கடமை. இடத்தில் கொடுத்ததை நான் பத்திரமாக வைத்திருக்கிறேனா, இல்லை இழந்து விட்டேனா? ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஒவ்வொரு நாளும் தேடுங்க. அப்பொழுதுதான் இருக்க இல்லையான்னு தெரியும். தொலைச்சதுக்கு அப்புறம் தேடாதீங்க, வயதானதுக்கு அப்புறம் தேடாதீங்க கர்த்தருக்குரிய காரியத்தை. வாலிபத்துல தேடுங்க. ஏன்னா எனக்கு நான் ஒரு புஸ்தகம், நான் பைபிள் காலேஜுக்கு போகும்போது ஒரு புக் ஒன்று படித்தேன். சாது சுந்தர் சிங்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அந்த ஐயாவுடைய ஒரு புக்கு, மறைந்த சாது சுந்தர் சிங். அதில் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இன்ன வரைக்கும் என்னுடைய ஆழ் மனதில் பதிஞ்சது. என்ன அப்படின்னா, ஒரு வாலிபன் அவர் இடத்துல வந்திருக்கிறாரு. அவர் சொன்னாரு, வாலிபனே கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கிறார், நீ ஊழியத்துக்கு வா அப்படின்னு. அப்ப அந்த வாலிபன் சொன்னானா, நான் வாலிபத்தில் இருக்கிறேன், நான் செய்ய வேண்டிய கடமைகள் கொஞ்சம் இருக்கு, அதை நிறைவேற்றி விட்டு வருகிறேன்னு சொன்னானா. அப்ப அவர் சொன்னாராம், ஒரு மாங்காய் அது காயா இருக்கு, அது பூவா இருக்கிறப்ப அது பிரயோஜனம் இல்லை, அது பிஞ்சா இருக்கும் பொழுதும் பிரயோஜனம் இல்லை, அது காயா இருக்கும் பொழுதும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அது கனிந்து விட்டால் அது பிரயோஜனப்பட்டே ஆக வேண்டும். இன்னும் அது தன்னுடைய கனிந்த நிலையை விட்டு மாறுமானால், கனிந்த நிலைக்கு வந்தும் இன்னும் நான் கனியவில்லை, இன்னும் நான் பழுக்கவில்லை, சிறிது காலம் போகட்டும், சிறிது காலம் போகட்டும் என்று சொன்னால் அது அழுகி போய் விடுமா. அது போலவே ஒருவர் ஒரு இடத்துல ஒரு பொருளை கொடுக்கும்போது அழுகினதை ஒருபோதும் தரமாட்டோம். அழுகி போனதை நாமளே வாங்க மாட்டோம்னா பார்த்துங்களேன். மார்க்கெட்டுக்கு போகிறோம், கூட நிறைய தக்காளி இருக்கு, அப்படியே அள்ளி போட்டு வரோம். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு தக்காளியை பொறுக்கிறோம். நான் கீழே போட்டதை அவர் எடுப்பார், அவர் கீழே போட்டதை நான் எடுப்பேன். ஆனா தேவையானதை தேவைப்படும் பொழுது தேவனுக்கு தர வேண்டும்.
தேவையின் காரியங்கள் நிறைவேறினதுக்கு அப்புறமாக நான் தேவனுக்காக பயன்படுவேன்னு சொன்னா அது பயன்படுத்த முடியாது. மாம்பழமா இருக்கும் பொழுது அதை சாப்பிட வேண்டும். அது கெட்டு போய் வச்சுன்னா அது பிரயோஜனப்படாது. வாலிபத்தை கொடு, வயோதிபத்தை கொடுக்காது அப்படின்னாரு. இன்றைக்கு வாலிப நாட்கள்ல நம்ம செய்கிற காரியம் என்ன? படிப்பு தேவை, வேலை தேவை, ஜீவனை கொடுத்த கர்த்தர் தேவையில்லையா? தேவையில்லையா? படிப்பு வேணும், மார்க் வேணும், வேலை வேணும், ஆனா கர்த்தர் மட்டும் வேண்டாமா? இருளுக்குள் தள்ளப்படுவோம். நாம் கர்த்தர் கொடுத்த நம்பிக்கையை இழப்போம் என்றால் இருளுக்குள் தள்ளப்படுவோம். அப்புறம் தேடியும் காணாமல் நாம் போய் விடுவோம். அந்த பெண்மணி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருந்தா விளக்க கொளுத்தி தேடி இருப்பாங்க. பரவாயில்ல, அப்படிலாம் இல்லைங்க. கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்ததை நம்ம பரலோகத்துக்கு போகும் பொழுது அதை நிச்சயம் நம்ம அவருக்கு என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். ஏன்னா 1 வெள்ளிக்காசு வாங்கினவன் 2 வெள்ளிக்காசு வாங்கினவன் 10 வெள்ளிக்காசு ரெட்டத்தனையா திருப்பி கொடுத்தான். நீர் கொடுத்தி நான் பெருக்கினேன், இந்த உமக்கு நான் புதைத்து வைத்தேன், நீயும் செத்து போத கொண்டாங்க. புதைத்து வைத்தால் பிரயோஜனம் அல்ல, துளைத்தாலும் பிரயோஜனம் இல்லை, பயன்படுத்தினால் மாத்திரமே பிரயோஜனப்படும். நாம் கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? பயன்படணும், பிரயோஜனப்படணும். அப்ப அந்த அம்மா தேடுறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வது ஆளுக்குள்ள நம்ம போவோம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ம். என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, போதும். சகையுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம அழகா வாசிக்கிறோம். நான் ஒருவனிடத்தில் அநியாயமாய் ஏதாகிலும் வாங்கினது உண்டானால் அதனை நாளத்தனையாக திரும்ப தருகிறேன். இவ்வளவுதான் சகையுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுலயே சகையுடையதான லைஃப் எப்படிப்பட்டது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். லைஃப் எப்படிப்பட்டதுன்னு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடலாம். அநியாயமான வட்டி வாங்கக்கூடிய மனுஷன், அநியாயமான காரியத்தை செய்யக்கூடிய மனுஷன், நன்மையை தவிர அம்புட்டையும் செய்யக்கூடிய மனுஷன்தான் சகையு. அதனால தான் நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறார். சகையுவை குறித்து எல்லோரும் பேசின ஒரு வார்த்தை ஒன்று உண்டு. எல்லோரும் பேசிய ஒரு வார்த்தை உண்டு. 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி. அப்ப சகையுவை குறித்து மற்றவருடைய பார்வை பாவி, அவன் ஒரு பாவி. சகையுவுக்கு ஒரு எண்ணம், நான் அநியாயமான மனுஷன், நான் அநியாயமான மனுஷன். இதனால சகையு இழந்தது எதுவா இருக்கும்? சகையு இழந்தது எதுவா இருக்கும்? மறுபடியும் கேள்வி இல்லாம நீங்க நான் பிரசங்கத்தை முடிக்க மாட்டேன். சகையு இழந்தது எதுவாக இருக்கும்? சகையுவை மட்டும் பார்க்குறீங்களே, சகையுவுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, அதை யாராவது பார்த்தீங்களா? சகையு ஒற்றை மனுஷன் மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு குடும்பம் உண்டு. குடும்பத்துக்கு என்ன பேர் வந்திருக்கும்? அப்பா திருடனா பிள்ளைக்கு என்ன பேர் வரும்? என்ன பேர் வரும்? திருடன் பெத்த புள்ளன்னு வரும். அப்பா அநியாயம் வாங்கினா பிள்ளைக்கு என்ன பேர் வந்திருக்கும்? அநியாயக்காரனுடைய புள்ள போறான் பாரு, அநியாயக்காரனோட பொண்டாட்டி போறா பாருன்னு ஊரு பேசியிருக்கும். சகையு வாங்கி கொடுத்த பேர் யாருக்கு? அவன் குடும்பத்துக்கு. அவன் யாரை கரைப்படுத்தி வச்சிருக்கிறான்? அவன் குடும்பத்தை. செஞ்சது இவன், கரைப்பட்டது குடும்பம். செஞ்சது ஒருவன், கரைப்பட்டவன் இன்னொருவன்.
தகப்பன் வாங்கின பேரை பிள்ளைங்க சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் இருக்குங்க, என்ன பிரயோஜனம்? சொத்து இருக்கு, என்ன பிரயோஜனம்? வீடு வாசல் ஆஸ்தி வேலை வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அவங்க அப்பாவே கவர்மெண்ட் சர்வெண்ட். அவன் நினைச்சானா பிள்ளைங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துருவாரு. என்ன குறை? எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு பெரிய கரை. குறை இல்லைங்க, பெரிய கரை இருக்கு. என்ன கரை? அநியாயக்காரனுடைய மனைவி, அநியாயக்காரனுடைய மகன், பாவியின் மனைவி, பாவியின் மகன், வட்டிக்காரனுடைய மனைவி, வட்டிக்காரனுடைய மகன்லாம் பேர் வந்திருக்கும். நீங்க என்ன வேணா பேர் போட்டுக்கோங்க. இப்ப இந்த கரையை யார் தான் போக்கணும்? இப்ப சகையு செஞ்ச காரியத்தில் சகையுடைய இழப்பு என்ன? அவன் குடும்பத்திற்கு அவன் சம்பாத்தியத்தை சேர்த்து வைத்தான், மரியாதையை இழந்து விட்டான். சம்பாத்தியத்தை சேர்த்தவன் மரியாதை இழந்து விட்டான். இவனை பார்த்தா நடுங்குறாங்க. இவன் பிள்ளை ஸ்கூலுக்கு போனா பேசுறாங்க. இவன் மனைவி தண்ணி பிடிக்க போனா, இவன் மனைவி எங்கேயாவது கடத்தெருவுக்கு போனாக்க இழந்தது எது? குடும்பத்தை. நாம் செய்கிற தவறு நம்மை குடும்பத்தை இழக்க வைக்கும். மந்தை என்பது ஒரு குடும்பம். மணவாளன் மணவாட்டி என்பது ஒரு குடும்பம். இப்ப சகையுவுக்கும் ஒரு குடும்பம். இழந்துராதீங்க. நம்ம செய்கிற காரியம் நமக்கு பின் வரக்கூடியவங்களை ஒரு நாளும் கரப்படுத்தக்கூடாது. நமக்கு பின் வரக்கூடியவங்களை ஒரு நாளும் கரப்படுத்தக்கூடாது. சவுல் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? சவுல் நல்ல ராஜாவா கெட்ட ராஜாவா? சரி, நல்லதோ கெட்டதோ இருக்கட்டும். அவர் ராஜா. அவரு ராஜா, அதை மட்டும் பிடிச்சிக்கோ. ராஜாவுக்கு ஏதாவது குறை உண்டா? ராஜாவின் மகனுக்கு, ராஜாவின் மனைவிக்கு, மனைவியின் மனைவிக்கு, புரியல? புரிஞ்சா சரி. ஏதாவது குறை உண்டா? ஆனா முடிவு எப்படிப்பட்டதா இருந்தது? அநியாயமான மரணம். அநியாயமான. அவன் மேல யாருமே பரிதாபப்படல. வேணும்டா உனக்கு, பரிதாபம் வரல, வேணும்டா உனக்கு, நீ செஞ்சதுக்கு இதுவும் வேணும் அப்படின்னாங்க. அப்ப சவுல் என்கிற ஒரு மனிதன் செய்த தவறுக்கு பலியானது அவன் குடும்பம் அத்தனையும். இத்தனைக்கும் சவுலின் மகனான யோனத்தானை தாவீது உயிரினும் உயிராக நேசித்தார். செத்ததே முதல்ல அவன் தான். என்ன ஆகுது? ஒருவன் செய்த தவறு அத்தனை பேரையும் காலி பண்ணுது. அத்தனை பேரையும் காலி பண்ணுது. அப்ப நம்முடைய தவறு நம்முடைய சந்ததியை ஒரு நாளும் பாதிக்க கூடாது. நம் பிள்ளைகளை, நம் குடும்பத்தை ஒரு நாளும் பாதிக்க கூடாது. அப்படி பாதிக்குமானால் நாளத்தனையாய் திருப்பி கொடுத்து விடுங்க. நல்லா யோசிங்க. நாம் செய்த காரியம் எது நம்ம குடும்பத்தை கெடுத்துச்சு? எது நம்ம குடும்பத்தை உழைக்க வச்சுச்சு? நம்ம குடும்பத்து மேல எது கரையை கொண்டு வந்துச்சு? நாளத்தினே திருப்பி கொடு. குடும்பம் தன்னை போல உருப்படும். நம் மேல் படிந்த கரை தன்னை போல எடுபடும். இப்ப சகையை நாளத்தின திருப்பி கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? திருந்திட்டான், திருந்திட்டான், மாறிட்டான், மாறிட்டான், திருந்திட்டான். இதுதான் கொடுக்கிற பேரு. இதுக்கப்புறம் சகையுடைய பிள்ளைங்களுக்கு என்ன பேர் வரும்? அந்த கரை கொஞ்சம் கொஞ்சமா, ஒரேடியா குறையாது, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஒரு 2 வருஷமோ ஒரு 3 வருஷமோ அது மாறிடும். அவன் யார்? நம்முடைய ஆயக்காரன் சகையுடைய மகன். அவள் யார்? நம் ஆயக்காரன் சகையுடைய மனைவி. இதற்கு முன்பாக இருந்தது அநியாயக்காரன், பாவி, அயோக்கியன். இப்பொழுது ஆயக்காரன் சகையுவின் மனைவி. இப்ப இந்த பெயரை உருவாக்குறது யாரு? யாரு கரையை உண்டு பண்ணானோ அவன் தான் கரையை எடுக்கணும். சகையுவால தான் கரை உண்டாச்சுன்னா சகையு தான் எடுக்கணும். நீங்க கொஞ்சம் நன்றாக தேவ சமூகத்திலேயோ, உங்க தனி ஜெபத்திலேயோ, உங்க தனிமையிலேயோ கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்து மேலே இவ்வளோ பெரிய கரை இருக்கு. யார் காரணம்?
நான் செய்த காரணமா கர்த்தாவே, நான் நான் செய்த தவறுக்கு நாளத்திலேயே நான் உமக்கே நான் என்ன பண்ணுறேன், நான் திரும்பி வருகிறேன். நான் வாங்கியிருந்தா திருப்பி கொடுக்குறேன். நான் செஞ்சிருந்தா ஒத்துக்கிறேன். நான் செஞ்சிருந்தா ஒத்துக்கிறேன். வாங்கியிருந்தா கொடுத்துட்றேன். என்னால் ஒரு அநியாயம் என் குடும்பத்துக்கு வேணாம், ஒரு கரை என் குடும்பத்துக்கு வேணாம்னு யார் நினைச்சா? சகையும் நினைச்சான். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்றேன், நாளத்தையும் நான் திருப்பி தரேன்ப்பா அப்படின்னு. ஊர் கொடுத்த பேர் பாவி, கர்த்தர் கொடுத்த பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் குமாரன். உலகம் கொடுத்தது அநியாயக்காரனாக இருந்தப்ப பாவி என்று. என்றைக்கு தன் தவறுகளை ஒப்புக்கொண்டானோ அன்றைக்கே கர்த்தர் கொடுத்த பெயர், இவன் ஆபிரகாமின் குமாரன். ஆபிரகாமின் குமாரன். 2 பேர் கல்வாரி சிலுவையில் அடைக்கப்பட்டாங்க. 3 பேர், இயேசுவோட சேர்த்து 3 பேர். வலப்புறம் ஒருவன், இடப்புறம் ஒருவன். ஒரு கள்ளன் கேட்டான், நீ வரும்போது என்னைய ஒருவன் சொன்னா ஏளனம் பண்ணான். ஆனா ஒருவன் என்ன பண்ணா? அறிக்கையிட்டான். உதாரணத்துக்கு இவங்களே நான் சொல்றேன். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டான்னா கேட்காட்டினா போ, சாகத்தானே போறேன்னு செத்து நரகத்துக்கு போறதை விட நான் சாகும் போதாவது ஒரு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு செத்தால் நமக்கு ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம் கிடைக்கும். அவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். இதுவரைக்கும் அவன் கள்ளன், திருட்டு பைய. ஆனா இந்த திருட்டு பயலுக்கு இப்ப கிடைச்ச ஒரு இடம் தெரியுமா? நரகம் அல்ல, இளைப்பாறுதல் ஸ்தலம். நரகம் அல்ல, இளைப்பாறுதல் ஸ்தலம். நம்ம எவ்வளவு பெரிய அயோக்கியனா கூட இருக்கட்டும், மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கட்டும், ஃபுல் டைம் குடிகாரனா இருக்கட்டும், அதுக்கு மேல நான் போனா நல்லா இருக்காது. இருக்கட்டுமே. அவன் மனம் மாறினதுக்கு பின்பு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஒரே பெயர் ஆபிரகாமின் குமாரன். ஒரே பெயர் ஆபிரகாமின் குமாரன். பெயரை பெற்றுக்கொண்ட பின்பு மறுபடியும் திரும்பி பார்த்தா உப்பு தூணாயிருவோம். ஆபிரகாமின் குமாரன் என்ற பெயரை பெற்றுக்கொண்ட பின்பு திரும்பி பார்த்தா உப்பு தூண் தான். அப்புறம் அதனால தேவ சமூகத்தில் நான் 3 பேரை காட்டி கொடுத்தேன். ஒரு மெய்ப்பன், ஒரு திருமணமாக்கா ரெடியா இருக்கிற ஒரு பெண்மணி, 3வது ஒரு நல்ல தகப்பன். ஒரு தகப்பன் தன்னால் நடந்ததை தான் சரி செய்ய வேண்டும். நான் காணா போனாக்க நான் சத்தமிடணும். என் சத்தத்தை கேட்டுதான் மெய்ப்பன் என்ன பண்ணுவாரு? வருவாரு. ஆடுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? ஆடு தன் மெய்ப்பனை விட்டு வழி மாறி போன பின்பு ஆட்டுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னா தனிமையும் காயங்கள் மாத்திரமே. என்றைக்கு அந்த ஆடு தன் மந்தையை விட்டு போச்சோ அதுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா, 1 தனிமையின் வாழ்க்கை, 2வது காயமான வாழ்க்கை. இது 2ஐயும் மனிதன் அனுபவிக்கவே கூடாது வாழ்க்கையில. இந்த வெள்ளி பணத்தை இழந்து போனாங்கல்ல, அவங்களுடைய அஜாக்கிரதை நிமித்தம் கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? பயம். அவங்களுடைய அஜாக்கிரதை நிமித்தம் கிடைச்ச பரிசு என்னன்னா பயம். விடிந்தால் மணவாளன் வந்து விடுவான், என் நிலைமை என்ன ஆகிவிடும்? பயம். 3வது சகையுக்கு ஒரு பயம். என்ன பயம்னா, என்னால் என் குடும்பம் அவமானப்படுது, என்னால் என் குடும்பம் அவமானப்படுது. அந்த பரிசை யார் பெற்றுக்கொண்டா? சகையு பெற்றுக்கொண்டா. ஆனா இவர்கள் அப்படியே இயேசுவினிடத்தில் திரும்பும் பொழுது இயேசு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? ஆட்டுக்கு தன் தோலை கொடுத்தார். ஆட்டுக்கு தன் தோலை பரிசாக கொடுத்தார். அந்த வெள்ளி பணத்தை கண்டுபிடித்த பின்பு மணவாளன் தன்னுடைய வாசலை என்ன பண்ணாரு? தன் தேசத்துக்கு கூட்டிட்டு போனாரு. சகையுவுக்கு கிடைத்தது ஆபிரகாமின் மடி. ஆபிரகாமின் குமாரன் என்ற பேர் என்ன பண்ணார்? கொடுத்தார். அப்ப நாம் எதையோ இழந்திருக்கிறோம், அதை கர்த்தர் கொடுக்கும்படி விரும்புகிறார். நம்ம இழக்கிறோம்.
நல்ல செட்டில் ஆனதுக்கப்புறம் ஏங்க புத்தி மாறுது நிறைய பேருக்கு. இன்றைக்கு நிறையா காரியங்கள் நியூஸில் பரவிக்கிட்டு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல லைஃபு, ஆனால் கெட்டு போச்சு. காரணம் பார்வை, காரணம் பார்க்குற விதம், புரிந்து கொள்ளுகிற விதம், ஏற்றுக்கொள்கிற விதம் பிரிவை ஏற்படுத்துது உலகத்து. தேவனுக்கும் நமக்குள்ளும் அதே தான் ஏற்படுத்துது. எதை பார்த்தோம், எதை ஏற்றுக்கொண்டோம், எதை அனுபவித்தோம், எதை புரிந்து கொண்டோம், முடிவு பிரிவில் முடிந்து விட்டது தேவனுக்கும் நமக்கும். அதே போலதான் அந்த ஆடு பார்த்தது, போனது, இழந்து போனது. கடைசியில் மெய்ப்பன் தேடி போக வேண்டியதாயிருச்சு. அதனால தான் சகைகிட்ட சொன்னார், இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரனாகிய நான் வந்தேன். இன்றைக்கு சபைக்கு மறுபடியும் ஒரு வார்த்தை, நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை தேவனிடத்தில் கேளுங்கள், தேவனிடத்தில் கேளுங்கள். மெய்ப்பன் தான் ஆட்டை தேடி போகணும். அப்ப ஆடு செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, அதனுடைய பலத்தை அது வெளிப்படுத்தணும், அதனுடைய சத்தத்தை வெளிப்படுத்தணும். மெய்ப்பன் தன்னத்தில் வருவதற்கான வழியை அதை என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொடுக்கணும். நாம் கொடுக்கிற சத்தம், நாம் ஜெபிக்கிற ஜெபம், நாம் வடிக்கிற கண்ணீர், தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு நமக்கு வழியை ஏற்படுத்தணும். தேவன் நம்மிடத்தில் வருவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தணும். இரண்டாவது வெளிச்சம், இரண்டாவது இருளாகி விட்டது, என்ன செய்வது, விளக்கை கொளுத்து, விளக்கை கொளுத்து. மூன்றாவது ஒப்பு கொடுத்துரு. மூன்றாவது சரண்டர், ஐ எம் சரண்டர். மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன், நானே குற்றவாளி. இது எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் ஒன்று இருக்கு. மெய்ப்பன் யாரு? நானே நல்ல மெய்ப்பர். அந்த மெய்ப்பன் இடத்துல விலகின ஆடு நான் தான். யார் தான்? நான் தான். யார் தான்? நாமுன்ற வரக்கூடாது, நான் தான் வரணும். நான் தான். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த ஒளியை கொளுத்தும் பொழுது இவளுக்கு எது கிடைக்குது? இவள் துளைத்த வெள்ளிப்பணம் கிடைக்குது. நாம் துளைத்த காரியம் நமக்கு கிடைக்கணும்னா இயேசு என்னும் வெளிச்சத்தை நம் இருதயத்தில் ஏற்றுங்கள். இயேசு என்னும் வெளிச்சத்தை நம் இருதயத்தில் ஏற்றுங்கள். அந்த இருளை அவர் முற்றிலுமாக நீக்கி விடுவார். மூன்றாவது சகையு கிட்ட சொல்றார், ரட்சிக்கும்படி. ரட்சிப்புனா என்ன? மன்னிக்கும்படி. மனுஷனை மன்னிக்கும்படி அவர் வந்தார். மனுஷனுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் பெருகி கொண்டே போகுது. ஒரு ரத்தம் வேணும், மன்னிக்கும்படி வந்தார். மன்னிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கும். ஆசைப்படக்கூடாது. சகையு ரொம்ப ஆசைப்பட்டார் போல. சகையு ரொம்ப ஆசைப்பட்டார் போல. அவர் குடும்பத்துக்கு அது தீங்கா போய் முடிஞ்சிச்சு. நம்ம ஆசைப்படணும், தீமையா இல்லை, நன்மையா முடிகிற மாதிரி நம்ம வாங்கணும். தீமையானதல்ல, நன்மையானதை வாங்கணும். நிறைய காரியங்கள் எனக்குள்ள இன்னும் எழுதுனது பிரசங்கிக்க முடியல ஆதங்கம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். பேசின 3 வார்த்தைகளுக்குள்ள உங்களுக்கு ஏற்ற சத்தியம் வந்திருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்போ நல்ல மேய்ப்பராகிய இயேசுவை விட்டு ஒருபோதும் இந்த ஆடாகிய நாம் விலகக்கூடாது. நமக்குள் ஒரு நாளும் இருளை ஏற்படுத்தும்படியான சூழ்நிலை நாம் ஏற்படுத்தக்கூடாது. எதையும் துளைத்தரக்கூடாது. அந்த இயேசுவாகிய ஒளியை நமக்குள் வைத்துக் கொள்ளணும். மூன்றாவது, நம்மால் யாரையும் கரைப்படுத்தக்கூடாது. நாம் யாரையும் கரைப்படுத்தக்கூடாது, நம்மாலும் யாரும் கரைபடக்கூடாது. அப்படி கரைப்படுத்தப்பட்டிருந்தால், கரைப்பட்டிருந்தால் மன்னிப்பை தருகிறவர் அழைக்கிறார். இறங்கி வா. மன்னிப்பை கொடுக்கிறவர் அழைக்கிறார். இறங்கி வா. தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? அப்படியே முழங்கால் படியிட்டு. ஒரு வேளை நான் ஒரு பாதையை பிடிச்சி நான் பாட்டுக்கு தனியாக போகிறேன்னு யாராவது ஃபீல் பண்ணுவீங்கன்னா,
நான் ஒரு ஸ்பெஷல் ரூட்டு பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறேன், ரோடு நல்லா தான் இருக்குது, 4-வே பைபாஸு, நல்லா ஜம்முன்னு போயிட்டுருக்கேன்னு யாருக்காவது ஃபீல் பண்ணீங்கன்னா, அந்த ரோடு இன்னும் முடியல, டேமேஜாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் போகிற ரூட்டில் அநேக டேமேஜ் இருக்குது, நீங்கள் போகிற பாதையில் அநேக டேமேஜ் இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் நல்ல பாதையில் பிரயாணித்து கொண்டு இருக்கிறேன். உங்கள் கண்களுக்கு தெரிந்தவர்கள் நல்ல இடம், உங்கள் கண்களுக்கு மறைந்ததெல்லாம் ஃபுல் டேமேஜாக இருக்குது. தயவு செஞ்சு வழி மாறாதீங்க, வழி மாறாதீங்க, வழி மாறாதீங்க. வழி மாறி இருந்தா உங்களுடைய சத்தம் இயேசுவை உங்களிடத்தில் வர வைக்கணும். உங்களுடைய ஜெபம் இயேசுவை வர வைக்கணும். உங்களுடையதான கண்ணீர் மெய்ப்பனை வர வைக்கணும். ஜெபியுங்க. நான் தான் ஜெபிக்கல, இப்போ நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க. ஜெபியுங்க. வழி மாறி இருக்கிற ஆடு மாத்திரம், வழி மாறின ஆடு மாத்திரம் ஜெபியுங்க. ஆண்டவரே என்கிட்ட வாங்கப்பா, ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபியுங்க. தேவ சமூகத்தில், ஆண்டவரே நான் வழி மாறி இருப்பேனானால் என் வழியை கண்டுபிடிக்கும்படி நீர் வாங்கப்பா, நான் மந்தையை கண்டுபிடிக்கும்படி நீங்கள் வாங்கப்பா, நான் மந்தைக்கு வர முடியாத தூரத்தில் மாட்டிக்கிட்டேன், நீங்கள் வாங்க, என்னைய தோளில் தூக்கி கொண்டு போங்கப்பா, நீங்கள் வாங்க, என்னைய தோளில் தூக்கி கொண்டு போங்கப்பா, என்னைய தோளில் தூக்கி கொண்டு போங்கப்பா, என்னைய தோளில் தூக்கி கொண்டு போங்கப்பா. ஆமாம் ஆண்டவரே, தோளில் தூக்கி கொண்டு போகும் ஐயா, தோளில் தூக்கி கொண்டு போகும் ஐயா. ஒரு இருளுக்குள் சிக்கி இருக்கிறேன், வெளிவர முடியாமல் தவிக்கிறேன், கண்டுபிடிக்க முடியாமல் தவிக்கிறேன். நான் துளைத்தது இருளல் மூடிவிட்டது, நான் துளைத்ததை இருள் மூடிவிட்டது, என் அபிஷேகத்தை இருள் மூடிவிட்டது, என் ரட்சிப்பை இருள் மூடிவிட்டது, என் அழைப்பை இருள் மூடிவிட்டது, தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பினை இருள் மூடிவிட்டது. இயேசுவே ஒளியாய் வாருமையா, ஒளியாய் வாருமையா, ஒளியாய் வாருமையா. என்னால் அநேகர் கரைப்பட்டது உண்மைப்பா. நான் பட்ட கரையை என் குடும்பத்துக்கும் நான் கொடுத்துட்டேன்ப்பா. என் ஆசைக்கு நான் செய்தது என் குடும்பத்தை கரையாக்கி விட்டதுப்பா. என் விருப்பத்துக்கு செஞ்சது என் குடும்பத்தை இன்னைக்கு கரையாக்கிருச்சுப்பா. என் மனைவி வெளியில போக முடியல, என் மகன் வெளியில போக முடியல, என் தகப்பன் வெளியில போக முடியல. எங்களிடத்துல அநேக நன்மையான பணங்கள் இருக்கு, ஆனா ஒரு அங்கீகாரம் இல்லப்பா. என்கிட்ட பணம் இருக்கு, அங்கீகாரம் இல்லையே, சமாதானம் இல்லையே, மனைவியோடு அமர்ந்து பேச முடியல, பிள்ளைகளோடு சேர்ந்து வெளியில போக முடியல. அவங்க கூச்சப்படுறாங்க, நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்க அநியாயக்காரரு, நீங்க பாவி, நான் உங்க கூட வரமாட்டேன். கேளுங்க தேவ சமூகத்தில், யாருக்கு என்ன செஞ்சோம்? ஒருவனுடைய சுயநலத்துக்காக ஒரு குடும்பம் பலியானது. சகையு என்னும் ஒருவனுடைய சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தை அவன் பணயமாய் வைத்தான். இன்னைக்கு நம்முடைய சுயநலத்துக்காக யாரை பணயமா வச்சிருக்கிறோம்? நான் நினைச்சதுதான் நடக்கணும், அதுக்காக நம்ம யாரை பணயம் வச்சிருக்கோம்? இன்னைக்கு யாரை பணயமாக்கியிருக்கோம்? தேவ சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஒப்புக்கொள்ள வேண்டிய காரியங்கள் உங்க இருதயத்துக்கு வருமானால் தேவ சமூகத்தில் மனதார ஒப்புக்கொடுங்க, மனதார ஒப்புக்கொடுங்க. ஜீசஸ்.